எதுக்கு கண்ணாடி போடுறீங்க? இதுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தோம்ல, தெரிஞ்சுக்கோ. எதுக்கு மாட்டீங்க? கண்ணு குடியார பை கண்ணுமே இருக்கு. சரி, ரெக்கார்டு போட்டியோ? ஆடா பாய் பேடா. ஸ்கூல் படிக்கும்போது வெறும் எவ்வளவு வாங்கிட்டு போவோம் தெரியுமா? முதல்ல 25 பைசா தந்தாங்க, அப்புறம் அது 50 பைசா வந்துச்சு, அதுக்கப்புறம் 50 பைசாவும் எப்படி 2 20 பைசா ஒரு 10 பைசா. 10 பைசாவும் ஒவ்வொரு இப்போ வந்து ஆரஞ்சு மிட்டாய் வாங்கும் தெரியுமா? அது ஒரு மிட்டாய் 5 பைசா. 25 பைசானா 5 மிட்டாய் தருவாங்க. நான் 5 பைசா 10 பைசா யூஸ் பண்ணிருக்கேன். நான் நிறைய சேர்த்து வச்சிருந்தேன், எங்க போறேன்னு தெரியல. அந்த உண்டியல்ல அந்த 5 பைசா 10 பைசா 25 பைசா, அப்புறம் ஒரு ரெண்டு பைசா காயின், வெறும் 2 பைசா பாத்திருக்கியா? 2 பைசா 1 பைசாலாம் உண்டு. அது யூஸ் பண்ண கிடையாதுன்னா நம்ம அது 25 பைசா நம்ம கையில தரும்போதே செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, அதனால அது 1-2 கிடைச்ச போது சேர்த்து வச்சிருந்தேன். 50 பைசா நல்லா இருக்கும். 50 பைசா அது பிறகு 1 ரூபா தந்தவொடனே பெருசா இருக்கும். 1 ரூபா தந்தா 2 ரூபா போடுவோம். புரோட்டா வாங்குவோம். புரோட்டா எப்படி தருவாங்க? மொத்தம் 4 பேர் சேர்ந்தா 4 பேர் சேர்ந்து இல்ல, ஒரு புரோட்டா எவ்வளவு? 1 ரூபா 50 பைசா. அப்போ 1 ரூபா 50 பைசா அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வீட்டுல தர்றது 1 ரூபா தான் தருவாங்க ஸ்கூல் போகும்போது. அப்போ 5 நாள் சேர்க்கணும். 5 நாள் சேர்த்து 5 நாள் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும் தெரியுமா? 5 ரூபாச்சா ஒரு புரோட்டா 1 ரூபா 50 பைசா. ஆனா எங்க ஸ்கூல்ல என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கேண்டீன்ல வாங்கி விற்கிறவன் வந்து வெளியில உள்ள கடையில வாங்கியாந்து உள்ள வச்சு விற்பான். சரியா? அப்ப எவ்வளவுக்கு தெரியுமா? 5 ரூபா. அவன் 5 ரூபாய்க்கு விற்பான். ஒரு பார்சல்ல 3 புரோட்டா இருக்கும். 3 புரோட்டாவும் 5 ரூபா. அப்ப எனக்கு சண்டை போடுவோம். வெளியே போய் சாப்பிட்டா 4 ரூபா 50 பைசா, உனக்கு 5 ரூபா தந்து நான் 3 புரோட்டா திங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவோம். அவன் வேண்டாம் போ அப்படிமா. ஆனா ஸ்கூல விட்டு வெளியில போய் சாப்பிட்டோம் அப்படின்னா டைம் ஆயிரும். அதனால சரின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி சாப்பிடுவோம். எப்படி 3 புரோட்டா 4 ரூபா 50 பைசா, 5 ரூபாய்க்கு சண்டை போட்டோம். 5 ரூபாய்க்கு வித்தானே அப்படின்ட்டு. இப்போ ஒரு புரோட்டா 10 ரூபா. அதெல்லாம் நல்லது. அதே மாதிரி ஸ்கூல்ல குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி இப்படி பிடிச்சுக்கிடுவான். ஐசகன்னு நல்லூர் ஸ்கூல்ல கையை பிடிச்சுக்கிடுவான். அப்படி கொண்டலாம் ரூபாய் கொண்டலாம் எடுத்துட்டு அப்புறம் கொண்டுவான். எங்க பயில வாங்கினா கொண்டு போயிடுவான். ரூபா தர மாட்டான். பெரிய பஞ்சாயத்து. அதெல்லாம் அப்படி இருந்துச்சு. அப்புறம் முதல்ல ஒரு மிட்டாய் இருக்குமே சாக்லேட், எப்படி ரூபா இருக்குமா? ரூபா அது என்ன மிட்டாய்னு? துட்டு மிட்டாய். அது 50 பைசாக்கு 50 பைசா 4 நாக்கு வாங்கும். அதுக்குள்ள ஏதாவது 50 பைசா இருக்குமா? 1 ரூபா இருக்குமா? அப்படியே சப்பி சைஸ் வந்து ரவுண்டா இருக்கா, நல்லா வீங்கி போய் இருந்ததுன்னா அது வந்து உள்ள ஒன்றும் இருக்காது. அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி, அதெல்லாம் ஒரு கண்ட காலமாடா. அதெல்லாம் இப்போ வராது. இப்போ ஏதான் நப்பாட்டியும் பிஸ்கட்டும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக இருக்காங்க. அந்த லைஃப் வேற. பிளாக் அண்ட் ஒயிட் காலங்கிறது நம்மளுக்கு தெரியல, ஆனால் அது ஒரு கண்ட காலம். சவுமிட்டாய் சூப்பராக இருக்கும். சவுமிட்டாய் நல்லா இருக்கும். ஸ்கூல் படிக்கும்போது வெறும் 1 ரூபா 50 பைசா தான் பேக்கெட் மணி. ஆனால் அதுலேயும் சேர்த்து வச்சு 4 நாள் 5 நாள் சேர்த்து வச்சு அதில் ஒரு பண்டம் வாங்கி சாப்பிட்டாலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ கை நிறைய காசு இருக்குது, நினச்சது சாப்பிட முடியுது, ஆனால் சந்தோஷம் இல்லை. அப்போதான் இருக்குது. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரியல. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிட்டு இருக்கேன். பார்க்குறவங்க எப்படி இருக்குன்னு தெரியல. அப்புறம் கண்டி எல்லாரையும் சொல்ல முடியாத நம்ம. ஸோ ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கூலு. அப்புறம் காலேஜில் போனோம் அப்படின்னா, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா வரைக்கும் கொண்டு போயிருக்கேன். அவ்வளோதான். 50 ரூபா 50 ரூபா 100 ரூபா காலேஜ் படிக்கும். யாருப்பா பெரிய கையை கொண்டு போவேன்? பெரிய கை. நான் 30 ரூபா கொண்டு போவேன். கொண்டு போயிட்டு அங்க 50 ரூபா கொண்டு போய் பஸ்ஸுக்கே எவ்வளவு 10 ரூபா 20 ஆச்சா? சாப்பாடு, ஏன்னா பஸ்ஸுக்கு வந்து சாப்பாடு கொண்டு போக மாட்டேன். ஆனா சாப்பாடு எங்களுக்கு கேண்டீன் வெளியே உண்டு. ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது சாப்பாடே கொண்டு போக மாட்டேன். என்ன தெரியுமா கொண்டு என் ஃப்ரெண்டு கொண்டு வருவான். அவன் காலையில வீட்டில் கொண்டு வரும்போது எனக்கு சேர்த்தான் கொண்டு வருவான். அதில் பழைய சோறு தான் கொண்டு வருவான். முந்தின நாள் வச்சது அடுத்த நாள் காலையில குழம்பு மட்டும் வச்சு கொண்டு வருவான். நல்லா இருக்கும். எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடும். சூப்பரா இருக்கும். அது காலேஜ் படிக்கும் போது ஸ்கூல் படிக்கும் போது எல்லா டிஃபன் பாக்ஸ்ல ஒரு கை வச்சா தான் முடிஞ்சுதே. அதுக்கு இருக்க 11 மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. அது 2 டிஃபன் காலியாயிரும். அது சாப்பிட்ற யாரு சாப்பிடுவா? நம்ம இருக்க ஹாஸ்டல் பசங்க தான் சாப்பிடுவாங்க. இல்ல ஸ்கூல் படிக்கும் போது சரி, காலேஜ் படிக்கும் போது
இன்டர்வியூ விடுவாங்கல்ல அந்த இடத்துல யார் டிஃபன் பாக்ஸ் என்னைக்கு சாப்பாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சு பாதி சாப்பிட்டு பாதி மூடி வச்சிருவான். இன்டர்வல் டைம்ல அப்புறம் என்ன வேலை? அதான் ரெண்டு நல்ல சாப்பாடு கொண்டு வந்தவன் இன்டர்வலுக்கு வெளியிலே வரமாட்டான். நான் மத்தியாலம் பேய்கிட்டு கண்டுபிடிச்சிருவான். ஆமா, பிறகு அவன் வச்சுட்டு போவான், வரம்னா டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிடுவாங்க. யாருமே சொல்லவும் மாட்டானுவ. அவன் மத்தியாலம் கொலை பசியில போய் டிஃபன் பாக்ஸுக்கு போய் எடுக்க போய் நிப்பான், அங்க உள்ள ஒண்ணும் இருக்காது. ஸோ சேட். அப்படி ஆயிரும். அதனால அப்படியாக கதைகள் போகும். யூட்டன் போட்டுருவா. அதெல்லாம் ஒரு வாழ்க்கடா, ஸ்கூலு காலேஜ். ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது ஏன்டா ஸ்கூலுக்கு போகிறோன்னு இருந்துச்சு, காலேஜ் படிக்கும்போது ஏன்டா காலேஜ் போகிறோன்னு இருந்துச்சு. ஆனால் ஒன்னொன்னே முடிச்சு வெளியில் வரும்போது திரும்ப ஸ்கூலுக்கு போக மாட்டோமா, திரும்ப காலேஜ் போக மாட்டோமா அப்படின்னு தான் இருக்கு. எல்லாம் அப்படிதான் இக்கரைக்கு அக்கறை பட்சம் இருக்கும். ஆனால் காலேஜ் லைஃப்பில் என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் அலசாட்டியமும் பண்ணியாச்சு, படிக்கவும் செஞ்சாச்சு, வெளியே வந்தாச்சு. ஆனால் படித்ததுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாத வேலை தான், அது வேற. இருந்தாலும் லைஃப் அப்படியே ஜாலியாக போணுச்சு, அவ்வளோதான். யார் பார்க்குறா படிக்கிற வரைக்கும். ஸ்கூல் படிக்கும்போதும் அப்படிதான். என்ன நினைப்பா, ஸ்கூலுக்கு ஏன்டா போகிறோம், ஏன்டா லீவ் விட மாட்டேங்காங்க அப்படின்னு இருந்துச்சு. இப்போ நம்ம படிக்கும் முன்னாடி நம்ம படிக்கும்போது ஸ்கூல் லீவே கிடையாது. ஆனால் இப்போ சனிக்கிழமைனாலும் ஸ்கூல் வைப்பாங்க. ஆனால் இவ்வளோ புக்கெல்லாம் கொண்டு போய் நான் படிச்சேன் இல்லைப்பா. இப்போ உள்ள பிள்ளைங்க எவ்வளோ புக்கு கொண்டு போகிறாங்க. ஏப்பா நானும் அப்படிலாம் கொண்டு போனேன் இல்லை. புக்கே கொண்டு போகணும். ஒரு நோட்டை வச்சுட்டு காலேஜுக்கு ஒரு நோட்டு ஒரு பேரா இங்க இருந்து 5 பேஜா பிரிச்சு 5 பாகமா அதை பிரிச்சு இதுல ஒரு சப்ஜெக்ட், இதுல ஒரு சப்ஜெக்ட், இதுல ஒரு சப்ஜெக்ட், இதுல ஒரு சப்ஜெக்ட், பின்னாடி இருந்து வந்து அது ஒரு சப்ஜெக்ட். அப்படி வச்சுதான் படிச்சோம், கிழிச்சோம், எல்லாத்தையும் கிழிச்சு போச்சு. எல்லாம் இருக்கு வீட்டுல பத்திரமா இருக்கு. அப்படிதான் இருக்கு. இப்போ உள்ளவங்க கையில வந்து காசு நிறைய வச்சு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது 25 பைசால இருந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு காலேஜ் படிக்கும்போது அதிகபட்சம் 30 ரூபா வாங்கிட்டு போனோம், அவ்வளவுதான். இன்னைக்கு ஸ்கூல் படிக்கும் போதே 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு போவாங்க நினைக்கிறேன். 10 ரூபா 50 ரூபா. ஒரு கிண்டர் சாய் வாங்கினா 35 ரூபா 40 ரூபா. அதான் 50 ரூபா. காலேஜ்லாம் 200 ரூபா 300 ரூபா தாடியா பெட்ரோலுக்கு. ஆமா, பெட்ரோல், பைக் வேற. எங்க காலேஜ்ல பைக் அளவுடே கிடையாது. பைக் ஏதாவது முக்கில் நிப்பாட்டி நடந்து உள்ள போவோம். காலேஜ் சைக்கிள போவீங்க? பைக்ல தான். பைக் என்ன பண்ணுவோம், காலேஜுக்கு வெளியில இது இருக்கும், பஸ் ஸ்டாப் இருக்கும், அதில் விட்டுட்டு தான் உள்ள போவோம். அப்படிதான் இருந்துச்சு. இப்போ அலோவ் பண்றாங்க. இப்போ பசங்க எல்லாமே பைக்லேயே போறாங்க. அவுட் பஸ் வந்து ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. காலேஜ் பஸ்ல கம்பல்சரியா வரணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாங்கள் படிக்கணும் அப்படி கிடையாது. காலேஜ் பஸ்ல தான் வந்தாகும். அவுட் பஸ்ல வந்தாலும் சரி, காலேஜ் பஸ்ஸுக்குரிய ஃபீஸை கட்டிட்டு நீ பஸ்ல வராமல் போ. அது நம்ம ஆப்ஷன் தானே, கட்டிட்டோம்னா போய் தானே ஆகணும். அப்படி இருந்துச்சு. ஆனால் இப்போ நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க நிறைய பசங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கு. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, சண்டை போடாதீங்கடா அப்படிம்பாங்க. இப்போ படிங்கல, தூங்காதியல, யாமலே அப்படி பண்ணுதியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, எங்க சார் ஒரு நாள் பார்க்கும்போது எல்லாம் உங்க செட்ல நீங்க சண்டை போட்டுருவிய அப்படின்ட்டு யோசிச்சிட்டே இருந்து நாங்கள் ஒரு அவரு கூட ஃப்ரீயா விடாம எல்லாத்தையும் கரெக்டா ஸ்ட்ரிக்டா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நாங்க ஃப்ரீ ஆயிட்டோம் அப்படின்னா அவ்வளோ தூங்கிடுதான்டா, தூங்குதவன எழுப்புதே பெரிய வேலையா இருக்கு அப்படிங்கிறவரு சொன்னாரு. உங்க செட்ல அவ்வளோ சண்டை போட்டு நடந்தான், அதுக்கு உங்களுக்கு அடுத்த செட்டு வரையும் தூங்கிட்டு இருக்காண்டா அப்படிங்கிறாரு. அப்படிதான் இருக்கு. அது ஒரு லைஃப். சரி, பிறகு கண்டினியூ பண்ணுவோம். பார்ப்போம். பாய். அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.